T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடகம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் படிதான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்வாதாரம் போய்கொண்டிருக்கிறது. பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் படிதான் அரசியல் மாற்றம், சினிமா பிரபலங்கள் இறப்பு, பாலியல் கற்பழிப்பு வழக்கில் கைது, விலைவாசி ஏற்றம், பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் படிதான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்கள் தலைமறைவு விசாரணைக்கெல்லாம் போவாங்க அப்படின்னு பஞ்சாங்கம் அறிவுறுத்துகிறது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். அதாவது 10/12/2026 அன்று சனி வக்கரம் நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்வார். கடகம் ராசி என்பவர்களுக்கு 7, 8ஆம் அதிபதி தான் சனி. உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிந்து விட்டது. பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் செல்லும் போது அப்பாவுடைய ஆலோசனை, நீங்க உங்கள் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்பீங்க. உங்களால் உங்கள் அப்பாவுக்கு பெருமை. உங்க அப்பாவுடைய ஆலோசனை கடகம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். 9வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்லும் போது பதவி அதிகாரம் சிறப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்கள் கர்மா உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே வக்கரகதியில் செல்கிறது. கடகம் ராசி என்பவர்களுக்கு பதவி அதிகாரம், பெற்றோர்களுடைய அப்பாவுடைய ஆலோசனை, உங்கள் கர்மா சிறப்பாக உங்களுக்கு செயல்படுத்த போகிறது. 9வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்லும் போது உங்கள் ராசியிலே சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு சஞ்சாரம் செய்கிறார். இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்கள், வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் முயற்சி செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். 9வது வீட்டில் சனி வக்கரகதியில் செல்லும் போது திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டு. சினிமா துறையில் இருப்பவர்கள், சினிமாவுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், நடிப்பதற்கோ பாட்டு பாடுவதற்கோ கதை எழுதுவதற்கோ டைரக்ஷன் பண்ணுறதுக்கோ சினிமாவுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் முயற்சி செய்யலாம். கடகம் ராசி என்பவர்களுக்கு 9வது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும் போது எல்லாமே உங்களுக்கு உங்கள் கர்மா உங்களை எதிர்பார்த்த இடத்துக்கு கொண்டு போய் விடும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 9வது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும் போது கடகம் ராசி என்பவர்களுக்கு படிப்பதற்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு செல்லணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகலாம். உங்கள் கர்மா வெளிநாட்டுக்கு கொண்டு போய் விடும். உள்ளூரில் இருப்பவர்கள், கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள், அப்பா மகனுக்குள் அப்பா சொல்லக்கூடிய ஆலோசனை நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்களுடைய ஆலோசனையை உங்கள் குடும்ப நபர்கள் உங்கள் அப்பா கேட்க மாட்டார். அப்புறம் அப்பா மகனுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு. உள்ளூரில் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை, பணங்காசு விரயம், அடிக்கடி யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, மருத்துவ செலவுகள், தண்ட செலவுகள், இந்த மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும். ஏன்னா சனி வக்கரகதியில் வரும்போது 8வது வீட்டையும் இயக்குவார். சனி பகவான் வக்கரகதியில் செல்லும் போது ரகசியமாக சில விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து உலகுக்கு அர்ப்பணிக்கலாம். சனி வக்கரகதியில் செல்லும் போது பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடையில் வேலை செய்யக்கூடியவர்கள், சுரங்கங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விபத்து கண்டமெல்லாம் ஏற்பட வாய்ப்புண்டு. சனி வக்கரகதியில் செல்லும் போது நண்பர்கள் கூட்டாளிகளிடம் கடகம் ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம ராசியிலே
குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வக்கரகதியில் 8வது வீட்டையும் இயக்கும்போது கொஞ்சம் பயண போக்குவரத்திலும் கவனமாக இருக்கணும். ஆன்மீகம் அமானுஷிய ஈடுபாட்டில் உள்ளவர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் மன அழுத்தம் ஓவராக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளாம் ஏற்படும். ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வேலை பளு கூடுதலாக இருக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக யோசித்து மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கூட இந்த காலகட்டம் கடகம் ராசி என்பதுக்கு ஏற்படுத்திடும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருக்கிறார். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில், அதாவது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கடகம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதாவது கூட்டு குடும்பத்தில் உள்ளூரில் இருப்பவர்கள் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துங்க. ஜென்ம ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கடகம் ராசி என்பதற்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக யோசித்து மன அழுத்தத்திற்கு ஆளாவது இருக்கு. சனியுடைய 7ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. வக்கர சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழும்போது புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக 2 வீலர் 4 வீலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனை விவசாய நிலம் சொத்துக்கள் வாங்கலாம். வக்கர சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு வளர்ச்சி தான். அந்த வீடு வண்டி வாகனங்கள் மூலம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை உண்டாகும். உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 6வது வீட்டின் மேல் விழுகிறது. அந்த 6ஆம் அதிபதி உங்கள் ராசியின் மேல் இருக்கிறார். இப்போ கடன் பட்டு அதிகமாக வட்டி கட்டி கொண்டிருக்கிறீங்க, கடனே கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கடனை கட்டுவதற்கான வருமானம் உண்டு. வேலை இல்லாதவர்கள் அல்லது ஓவர் டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறேன், அதிகமான வேலையில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேலையில் கொஞ்சம் கஷ்டம் குறையும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடகம் ராசி என்பளுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் கொஞ்சம் கஷ்டம் குறையும். சனியோடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழும்போது எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும். உங்களை எதிரிகள் சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது உங்களை கெடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னா எதிரிகளுடைய எண்ணம் இந்த காலகட்டத்தில் பலிக்காது. கடகம் ராசிக்கு சனியால் பெரிய அளவு ஒரு யோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் கேதுவும் 8வது வீட்டில் ராகுவும் இருக்கும்போது வருமான வரி, ஜிஎஸ்டி வரி, வீட்டு வரி, சொத்து வரி சார்ந்து சரியாக செலுத்தி விடுங்க. இல்லைன்னா அதை சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை அரசு மூலம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பூராங்கடி, தேள்கடி, குளவிக்கடி, பாம்பு கடி, இந்த மாதிரி விஷ ஜந்துக்களால் கடிபடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ இந்த சனி பகவானுடைய வக்கர காலத்தில் ஏற்படுத்தி விடும். கடகம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் அப்பாவுடைய ஆலோசனை பெறுங்கள். உங்கள் பதவி, அதிகாரம், உங்கள் தொழில், உங்களுக்கு கர்மா இந்த காலகட்டத்தில் 9ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் அறிவுறுத்துகிறார். அதனால் அப்பாவுடைய ஆலோசனை பெற்று கடகம் ராசி அன்பர்கள் செயல்படுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.